ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 8 கர்ப்போதக சாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம் 21ஆம் பதம். ததோ நிவృத்தோ பிரதிலப்த காம ஸ்வதிஷ்ணியம் ஆசாத்திய புனசதேவ சனைர்ஜிதஸ்வாச நிவృத்த சித்தோ ஞஷீதத் ஆரூட சமாதி யோக. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு விரும்பிய நோக்கத்தை அடைய முடியாததால் தம் ஆராய்ச்சியை நிறுத்தி கொண்ட அவர் தாமரையின் உச்சிக்கு திரும்பி வந்தார். இவ்வாறு எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்திய அவர் தம் மனதை பரமபுருஷர் மீது பதியச் செய்தார். பொருளுரை. எது அனைத்திற்கும் பரம காரணமாக உள்ளதோ அதன் மீது மனதை குவிப்பதுதான் சமாதி எனப்படுகிறது. பரமனின் உண்மையான அம்சம் உருவாம்சமோ அல்லது அருவாம்சமோ என்பதை ஒருவர் அறிந்திருக்கவில்லை என்றாலும் மேற்கண்ட விஷயத்தை தான் ஒருவர் செய்ய வேண்டும். பரமனின் மீது மனதை குவிப்பதும் ஒரு வகையான பக்தி தொண்டுதான் என்பதில் சந்தேகமில்லை. சுய புலன் உணர்ச்சிகளை நிறுத்தி கொண்டு பரமகாரணத்தின் மீது மனதை குவிப்பதானது ஒரு வகையான சுய சரணாகதியாகும். இச்சுய சரணாகதி பக்தி தொண்டிற்குரிய உறுதியான ஒரு அறிகுறியாகும். தன் இருப்பின் முடிவான காரணத்தை அறிய விரும்பும் ஒவ்வொரு ஜீவராசியும் பக்தி தொண்டில் ஈடுபடுவது அவசியம். ஹரே கிருஷ்ணா.